And welcome to the Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing, co-presented by Vivo X5 Max. இன்னைக்கு என்னோட கெஸ்ட் யாரு? அவரை பத்தி நான் என்ன சொல்வேன்? I simply love this man. அவர் ஒவ்வொரு வாட்டியும் நடிக்கும் போதும் படத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பம் எப்படி நடிக்கிறார்ல, சூப்பராக நடிக்கிறார்ல அப்படி இருக்கும். ஆனால் போக போக டுவர்ட்ஸ் த எண்ட் சீனில் நமக்கு அவர் மேலே கோவம். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்படிப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. இந்த ஃபீலிங் எனக்கு மட்டும் கிடையாது, ஐ திங்க் என்டையர் நேஷனுக்கு இதே ஃபீலிங் தான் இவரை பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். வயசு ரொம்ப கம்மி, அச்சீவ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம், ஆனால் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப மரியாதையோட, ரொம்ப சந்தோஷத்தோட, மனசில் ரொம்ப ஹாப்பினஸோட இன்னைக்கு என்னோட ஷோக்கு அவர் வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆரம்பிக்கிறேன். So let's welcome National Award winning actor, producer, director, writer, lyricist, singer, my favorite, நம்ம எல்லாரோட favorite actor Dhanush. Hot coffee, life happy, season 2, மனசு நிறைய புத்தம் புதிய டேஸ்டியான. தனுஷ் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. போன வாட்டி நீங்கள் வந்துட்டு வேஷ்டி கடி வரலன்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருந்தது என்னோட நிகழ்ச்சிக்கு. ஏன்னா நீங்கள் இதில் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு எப்பவுமே பசங்க வேஷ்டி கட்டினா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பவுமே பெண்கள் புடவை கட்டினா தான் ரொம்ப பிடிக்கும். ரியலி? ஜஸ்ட் a coincidence. அதுவும் இப்படி தொங்க தாலியோட மங்களகரமாக இருந்தால் இன்னும் பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். காஃபி ரிவைன். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். சொல்லுங்க இந்த பிக்சர் பற்றி, அதில் இருக்கிற அது முக்கியமான ஒரு லேடி லவ்வை பற்றி சொல்லுங்க. அவங்க பேர் லீலாவதி. எஸ். செல்வா சாரோட பொண்ணு. அவங்களுக்கு உலகத்துலேயே அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தாக்கு அப்புறம் பிடிச்சது நான் தான். சித்தப்பா தான். சித்தப்பா தான். அவங்க சித்தப்பா பாட்டு பார்க்காம சாப்பிட மாட்டாங்க, சித்தப்பா பாட்டு பார்க்காம தூங்க மாட்டாங்க. ஐயோ, உலகத்துலேயே என்னுடைய பிக்கெஸ்ட் ஃபேனு, நம்பர் 1 ஃபேனு. அப்படி ஒரு அன்கண்டிஷ்னல் பியோர் லவ், புனிதமான ஒரு லவ் இந்த குழந்தைக்கு மேலே. எனக்கு பொண்ணு இல்லைன்னு ரொம்ப எனக்கு வருத்தம். 2 பசங்க, 2 லட்டூஸ், ஐ லவ் தெம். பட் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருந்தால் தான் அந்த வீடு கம்ப்ளீட் ஆகும். அது நிஜம். ஸோ ஒரு பெண் குழந்தை நமக்கு இல்லைன்ற குறை எனக்கு சுத்தமாக இல்லை. எனக்கு லீலாவதி இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட பாட்டு எது ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது கமெண்ட் சொல்லுவாங்களா, நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க, நீ நல்லா நடிச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணாலும் பிடிக்கும். பெஸ்ட், அதுதான் பெஸ்ட். சித்தப்பா தான் பெஸ்ட். ஹீரோனா சித்தப்பா தான். ஆமா, மிச்செல்லாம் ஹீரோ போங்க எல்லாம் வார்த்தை அந்த மாதிரி நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அப்படிதான். So cute அவங்க லீலாவதி. Hi லீலாவதி, for watching this, thank you. ஏன்னா நீங்க என்னோட ஷோல இருக்கீங்க பாருங்க. இன்னைக்கு உங்க சித்தப்பா தான் என் ஷோல இருந்திருக்காங்க. என்ன ஷோ ப்ளீஸ் கொஞ்சம் கண்டிப்பா பாருங்க. இப்படிதான் ஒவ்வொரு ரசிகரா காலில் விழுந்து சேர்க்கணும் சார் நாங்க. ஓகே, காஃபி ரிவைன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ரேபிட் ஃபயர் விளையாடணும். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குல்ல சார். ஸோ ஐ திங்க் இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் நான் கூப்பிட போறேன். அவர் வந்தோடனே அப்படியே நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டா சில்ட் அவுட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டா சில்ட் அவுட்டாக இருக்காரு. ஏன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருக்கும். ஆஃப்கோர்ஸ் அநேகன் படத்தோட டிரெக்டர் அண்ட் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான சினிமாட்டோகிராஃபர். லெட்ஸ் வெல்கம் டிரெக்டர் கேவி ஆனந்த் அவர்கள். Hot coffee, life happy, season 2, மனசு நிறைய புத்தம் புதிய டேஸ்டியான season 6. ஆச்சரியமா இருக்கா பார்க்குறதுக்கு? இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு நான் தான் டைரக்டர், எனக்கு நீ தான் ஹீரோ. அது ரொம்ப தேங்க்யூ சார். இது ஆசீர்வாதம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ. என்ன சார் நீங்கள் வந்து ஒரு மினி இவர்மை ஆகிட்டீங்க போல இருக்கு. இதுக்கு முந்தின ஜென்மத்தில் நீ யாரா இருந்தேன்னா நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு டாக்டரா மாதிரி அநேகல்ல வர டைலாக் அது. அதனால சார் இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ முதல்ல யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? முதல்ல யார்கிட்ட? கேவி சார். சரி, ஓகே. ஓகே, ஒன் ஆக்ட்ரஸ் ஹூ லுக்ட் மேஜிக்கல் இன் யுவர் லென்ஸ் சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது. தபு அவர்கள், ஐஸ்வர்யா ராய் அவர்கள், மனிஷா கொய்ரா அவர்கள். ஐஸ்வர்யா ராய். ஓகே, பிசி சார் பற்றி எங்களுக்கு தெரியாத 3 குவாலிட்டிஸ் சொல்லுங்கள். ஒரு ஃபுடி, அவர் மெட்ராஸ்காரர்,
ஒரு மெட்ராஸ்காரனா யூஸ்வலாக நம்ம பேசும்போது கொஞ்சம் ஒருமையில தான் பேசுவோம். அப்பா பையன் கூட ஒருமையில தான் பேசிப்பாங்க. ஆனால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரையும் வாடா போடான்னு பேசி பார்த்தே முடியாது. எல்லாரையுமே லைட்மேன்லேருந்து எல்லாரும் யாராக இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கூட சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். வாங்க சார். அதாவது ரொம்ப ஓவராக சார்லாம் போட்டான்னு வச்சுங்களேன், சார் வாங்க சார்னா கோவமாக இருக்காரு. அதீத மரியாதை தான் மாட்டணும், அந்த மாதிரி கோவமா இருக்காரு சார்ன்ட்டு.